ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நாளில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்கிற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஜூன் 10 முக்கியமான சேஞ்சஸ் செய்திருக்காங்க. 4 விதத்தில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நம்ம இப்போது புக் பண்ணிக்கலாம். 1 ஆஃப்லைனில் கொடுக்கறது, மீதி 3 மெத்தடும் ஆன்லைனில் கொடுக்கறது. அந்த 3 மெத்தடில் 1 ஃப்யூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் டேட்லேயே 2 விதமாக கொடுக்குறாங்க. 1 டொனேஷனும் தர்ஷன் டிக்கெட்டும் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி புக் பண்ணக்கூடிய கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். இன்னொன்று ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு உண்டான கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். இந்த 4 முறைப்படி எப்படி ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாங்கிறத பற்றின லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஃப்யூச்சர்லேயோ கரண்ட்லேயோ ஆஃப்லைன்லேயோ புக் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆஃப்லைன் அப்படின்னா திருப்பதி ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க. டெய்லி காலையில் 200 டிக்கெட்ஸ். அந்த டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட போர்டிங் பாஸ் எல்லாம் இருக்கணும். அதை காமிச்சா தான் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. காலையில் ஏர்போர்ட்டில் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். புக்கிங்கில் தான் 4 மெத்தட் இருக்குது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மீதி 3 மெத்தட் ஆன்லைனில் புக் பண்ணுறது. இதில் ஃப்யூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுன்னு ஒரு மாதமும் 23 காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்காமடேஷனோட சேர்த்தே புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் போல் கோட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு லாகின்ல அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அக்காமடேஷன் 999 ரூமும் அப்போவே நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்யூச்சர் டேட்டில் ஒரு வேளை நம்ம புக் பண்ண அன்றைக்கு போக முடியல அப்படின்னா டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார ஒரு முறை மட்டும் நம்ம தரிசன டேட்டை ரீஷெடியூல் செய்துக்கலாம். ரிலாக்ஸ்டாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா டொனேஷனை மட்டும் பே பண்ணி வச்சுக்கலாம். ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்தியன்ஸாக இருந்தால் என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம டொனேஷன் பே பண்ணி வச்சுக்கலாம். புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு அதே இமெயில் ஐடியில் லாகின் செய்து தர்ஷன் டிக்கெட்டும் தேவைப்பட்ட அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி. பட் இந்த ஃப்யூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணல இல்லையா? இப்போ டொனேஷன் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இப்போ இல்லை. எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு டிடிடியில் கேட்டதுக்கு 23 ஓப்பன் பண்ணுவாங்கள்ல ஃப்யூச்சர் டேட்டுக்கு உண்டான புக்கிங், அப்போ தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃப்யூச்சர் டேட்டுக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டொனேஷன் அமௌண்ட், தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட், அக்காமடேஷன் இருக்கும். அது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அட்வான்ஸாக பே பண்ணுற அந்த டொனேஷன் ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக அதர் ட்ரஸ்ட்டில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பாப்பப் வந்துடும். குறைஞ்சது நீங்கள் 1 லட்ச ரூபா பே பண்ணணும் அப்படின்ட்டு. அது வேறு. நம்ம மாதம் புக் பண்ணுறோம்ல ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 10,500 ஒருத்தருக்கு கொடுத்து புக் பண்ணுறது, அது வேறு. அட்வான்ஸாக ஃப்யூச்சர் டேட்டில் நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு இப்போவே டொனேஷன் பே பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அக்டோபர் மாதத்துக்கு இப்போவே டொனேஷன் பே பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சைட் நீங்களும் ஒரு தடவை கஸ்டமர் கேருக்கு கால் செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 23 ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் புக் பண்ணிக்கணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னாங்க. எப்படி இருக்குன்னா நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனால் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம பணம் அவங்களுக்கு போகாது. அதனால் இந்த மாதிரி மெத்தட் கொண்டு வந்துருக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கெல்லாம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டொனேஷன் அமௌண்ட் அட்வான்ஸாக நம்ம பே பண்ணிடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க நீங்களும் ஒரு தடவை கஸ்டமர் கேரில் கால் செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் கேட்டதுக்கு இப்படி தான் சொன்னாங்க. 23 புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இதில் எந்த சேஞ்சஸ் எப்போ வந்தாலும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்யூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தினமும் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 2 விதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் காலையில் 9 மணிக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க.
டொனேஷன் அமௌண்ட், தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணிக்கணும். ரூல் என்னென்னா, ஒரு லாகினில் மேக்ஸிமம் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. காலையில் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா சாயந்தரம் அன்னைக்கு 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சேக்கரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in ஈஸியாக உங்கள் மொபைல்லே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் வேண்டாம். ஸ்ரீவாணியன் அதர் ட்ரஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டிடிடியில் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இருக்கணும். அது இல்லைன்னு நீங்கள் முதலே கிளிக் பண்ணி வச்சுட்டு 9 மணிக்கு டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க டெய்லி. ஸோ 9 மணிக்கு லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பேஜ் வந்துடும். இதில் நம்ம டொனேஷன் அமௌண்ட் ஃபில் பண்ணணும். ஒருத்தருக்குன்னா 10,000 டொனேஷன், 2 பேருக்குன்னா 20,000 டொனேஷன், 3 பேருக்குன்னா 30,000 டொனேஷன், 4 பேருக்குன்னா 40,000 டொனேஷன். மேக்ஸிமம் 4 பேருக்கு தானே ஒரு லாகினில் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நீங்கள் டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தர்ஷன் அமௌண்ட் நம்ம பே பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணணுமானா வேண்டாம். நீங்கள் 10,000 டொனேஷன் பே பண்ணாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நீங்கள் 10,000 ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். அப்போ 10,500 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிச்சிரும். 20,000 நீங்கள் போடுறீங்க டொனேஷன் அமௌண்ட்னா 2 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 21,000 காமிச்சிரும். 30 பேருக்குன்னா 31,500 ஆட்டோமேட்டிக்காக அந்த தர்ஷன் டிக்கெட்டோட 500 டிக்கெட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நம்ம ஃபில் பண்ண வேண்டியது டொனேஷன் அமௌண்ட்டு மட்டும்தான். ரூல்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் இருக்குது. நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறப்போ ஒரு பாப்பப் வரும், அதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார் நம்பர் மட்டும்தான், அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போல்லாம் நம்பர் ஆஃப் பில்கிரிம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டொனேஷன் அமௌண்ட்டு இந்த 2 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகாது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் மினிமம் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. நேமு, ஏஜு, மேலா ஃபீமேலான நம்ம அங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார பாஸ்போர்ட்டான செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆதார் நம்பர் நம்ம கொடுக்கணும், இல்லை பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ 3 டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டூ யூ விஷ் டு அவைல் டிடிடி பிரேக் தர்ஷன் கரண்ட் புக்கிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா 500 கோட்டை காமிக்கும். 50 செகண்ட் கொடுக்குறாங்க. தாராளமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் 50 செகண்டில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. கேப்சா கோட் இருக்கும், அதுவும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிட்ட பிறகு 50 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 0ன்னு காமிக்கும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு உண்டான அந்த கண்டினியூ பட்டன் எனேபிள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே பிளாங்காக இருக்கும். இந்த 0 வந்ததுக்கப்புறம் வர்ச்சுவல் டைம் கண்டினியூ பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வர்றது நல்லா தெரியும். நீங்கள் கண்டினியூ பட்டன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரீடிங்ஸையும் இந்த கண்டினியூ பட்டனையும் 0 வந்தோன்னே கரெக்டாக கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் யூனியன் பேங்க் ஆப்ஷனும் ஐசிஐசிஐ பேங்க் ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ கேட்வே கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். டிக்கெட் இல்லை ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா யுவர் கோட்டா எக்ஸீட்னு வரும். அப்படின்னா டிக்கெட் இல்லைன்னு அர்த்தம். 1 நிமிஷத்துல இந்த டிக்கெட் தீந்துருது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணிக்கணும். ஒருவேளை 500 பேர் நமக்கு முன்னாடி பேமெண்ட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க பே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நமக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ அது எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 500 டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லி புக்குடுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா 500 டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறதுனால. அது இல்லை பெண்டிங்கில் இருக்குது, 0 அவைலபிலிட்டி காமிச்சாலும் அப்படின்னா நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிற வரைக்கும். 4 டிக்கெட்டாக ட்ரை பண்ணுறதை விட 1 இல்லைனா 2 டிக்கெட்டாக மேக்ஸிமம் ஒரு லாகினில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா 4 பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக. இது வந்து டெய்லி காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுற கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். அடுத்து 10 மணிக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, மே 1 2025 வருடத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா 40,000 பேர் டொனேஷனை மட்டும் பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 10 மணி போல் ரிலீஸ் பண்ணுறாங்க. 300 டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாயந்தரமே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணியிருக்கிறதுங்கிறது இந்த ரூல் சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி டொனேஷன் பே பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி டொனேஷன் ஆப்ஷனே கிடையாது பே பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பே பண்ணிவிட்டு நாளைக்கு புக் பண்ணிக்கலாமான்னா அதெல்லாம் முடியாது. ஏன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. ஆல்ரெடி டொனேஷன் நீங்கள் பே பண்ணியிருக்கணும். இந்த ரூல் சொன்னாங்கல்ல அதுக்கு முன்னாடி
அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல் எனேபிளாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா 10 மணிக்கு எந்த மொபைல் இமெயில் ஐடி லாகின்ல நீங்கள் டொனேஷன் பே பண்ணியிருக்கீங்களோ அதில் லாகின் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் அந்த டிக்கெட் புக் ஆகிறதுக்கு இல்லை, ஓரளவுக்கு பொறுமையாகவே புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்க ஆதார் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருப்பீங்க டொனேஷன் பே பண்ணும்போதே. ஸோ எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ப்ரிவிலேஜ் ரிடம்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எத்தனை பேருக்கு ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணப்போ கொடுத்துருக்கோமோ அவங்க பேருக்கு பக்கத்தில் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அவைல் தர்ஷன் இருக்கும், பிகினிங் பிரேக் தர்ஷன், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கேலண்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி அவைலபிலிட்டி காமிக்கும். அன்னன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 300 டிக்கெட்ஸ். நீங்கள் இப்போ இன்றைக்கி போனோன்னா நீங்கள் 10 மணிக்கு புக் பண்ணிக்கணும், நாளைக்கு போனோன்னா நாளைக்கு தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டூ யூ வாண்ட் டு ரிடீம் அப்படிங்கிற பாப்பப் வரும், அது ஓகே கொடுத்தீங்கன்னா 500 தர்ஷன் டிக்கெட் ஒருத்தருக்கு. கேட்வே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஃபெடரல் பேங்க் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பே பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷனும் கிடையாது. காலையில் புக் பண்ணிட்டீங்கன்னா சாயந்தரம் பெருமாளை சேவிச்சிடணும், அவ்வளோதான். இது ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க 10 மணிக்கு. மத்தியானம் 1 மணி வரைக்கும் இந்த டிக்கெட் இருக்கும், அவைலபிள் இருந்தால். யாரும் புக் பண்ணல அப்படின்னா 1 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ 1 மணிக்குள்ளார யார் ஒரு 50 டிக்கெட்டோ 100 டிக்கெட்டோ புக் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட்டை என்ன பண்ணுறாங்கன்னா எகெயின் 1 மணி போல் கரண்ட் புக்கிங்லேயே கொடுக்குறாங்க. அப்போது கரண்ட் புக்கிங்க்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. காலையில் 9 மணிக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது ஒரு ஆப்ஷன். மத்தியானம் 1 மணிக்கு மறுபடியும் அதே மாதிரி லாகின் செய்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த டோனார்ஸ்க்கு உண்டான புக்கிங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ, ஒருவேளை 300 ஃபுல்லாகிடுச்சுன்னா இருக்காது, புக்கிங்கே இருக்காது. அது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் முதலே லாகின் பண்ணி. இருக்குது அப்படின்னா அந்த டிக்கெட்டை நம்ம 1 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். சேம் டொனேஷன் அமௌண்ட்டு, தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக. பட் 1 மணிக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சாயந்தரம் 4 மணிக்கு தரிசனம். அப்போ யாரால் அந்த 1 மணிக்கு புக் பண்ண முடியும்னா திருமலா திருப்பதியில் இருக்கிறவங்களால தான் முடியும். இல்லை உங்ககிட்ட ஊர் இருக்குது அப்படின்னா கூட முடியும். ஏன்னா வேறு ஊரில் இருக்கோம் அப்படின்னா மத்தியானம் 1 மணிக்கு ரிலீஸ் ஆகிறத புக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பதிக்கு ரீச் ஆகணும். 4 மணிக்கு தர்ஷன் டைம். புக் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள்லாம் ரீஷெடியூல் ஆப்ஷன்லாம் கிடையாது. அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு மத்தியானம் 1 மணிக்கு ஓகேனா அவைலபிள் இருந்தால் புக் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி 9 மணிக்கு 500 டிக்கெட்ஸ் கரண்ட் டேட் புக்கிங்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு டோனாஸுக்கு உண்டான கரண்ட் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. 1 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த டோனாஸுக்கு உண்டான கரண்ட் புக்கிங்கில் ஃபில் ஆகலை 300 டிக்கெட்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற பேலன்ஸ் டிக்கெட்டை மத்தியானம் 1 மணிக்கு எகெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க கரண்ட் புக்கிங்கில். இதில் எந்த மெத்தடில் நீங்கள் புக் பண்ணாலும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்னு வந்தாலே சாயந்தரம் 4 மணிக்கு தான் தரிசனம். நீங்கள் ஏர்போர்ட்டில் காலையில் டிக்கெட் எடுத்தாலும் சரி, இல்லை 3 விதத்தில் கொடுக்குறாங்கல்ல ஒரு நாளைக்கு, ஆன்லைனில் டெய்லி அதில் புக் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்யூச்சர் டேட்டில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சர் டேட்டில் புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபார் செப்டம்பர் ஆர் ஃபார் அக்டோபர். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டேன். 23ஆம் தேதி புக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ டொனேஷன் அமௌண்ட் இப்போ பே பண்ண முடியாதுன்னா இல்லைங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு அக்காமடேஷனும் கொடுப்பாங்கல்ல, அதனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன். நீங்களும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃப்யூச்சராக அட்வான்ஸாக பே பண்ணிக்கிற மாதிரி டொனேஷன் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் பே பண்ண முடியாது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இன்ஃபர்மேஷன் வந்தாலோ அஃபீஷியலாக டிடிடிலேருந்து உங்கள்கிட்ட உடனே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிய வந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 10,500. டொனேஷன் 10,500 நம்ம பே பண்ணால் ஒரு 500 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு 10,500 புக் பண்ணிட்டோம்னா 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ஒரு 3 மணிக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா ஏடிசி சர்க்கிளில் தான் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக சொன்னாங்க ஏடிசி கார் பார்க்கிங் சைடு வாங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்தது இந்த டிக்கெட் புக் பண்ணவங்களுக்குன்ட்டு. ஸோ ரிப்போர்ட்டிங் பிளேஸ் உங்களுக்கு டிக்கெட்லேயே போட்டிருப்பாங்க. அதன்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா க்யூவில் கூட மொபைல் லக்கேஜ் டெபாசிட் பண்ணிக்கலாம். கம்பார்ட்மெண்ட்டில் ஃபியூ மினிட்ஸ் உட்கார வச்சுட்டு மகாத்வாரம் தானோட கொடிமரத்தை ஒட்டி நம்ம உள்ளே போகலாம். பெருமாளை கிட்ட போய் சேவிக்கலாம். வாழைப்பழ பிரசாதம் கொடுப்பாங்க. தங்க ஸ்ரீ சடாரி சாதிப்பாங்க. உள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளுக்கெல்லாம் போகலாம். சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட், டிஷர்ட், குர்த்தா பைஜமா போட்டுக்கலாம். லேடிஸ்னா சாரி, சுடிதார்னா துப்பட்டா. மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்கிறப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருப்பதி பற்றினது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.